நவம்பர் 5, 2025 ஐப்பசி பௌர்ணமி. இதுவரை யாரும் சொல்லாத ரகசியம். ஒரு காலத்தில் சிறந்த சிவபக்தர் நந்தியார். அவர் தனது வாழ்க்கையை முழுமையாக அன்னதானம் மற்றும் சிவபெருமானின் சேவைக்காக அர்ப்பணித்திருந்தார். நீங்கள் சிவபக்தர் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள். அவர் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு வந்து சிவலிங்கத்திற்கு புனித அரிசி தானியங்கள் கொண்டு வந்து அன்னம்தான் உயிர் என்று கூறி வணங்குவார். அவர் இறுதியில் உயிர் விட்ட பின் சிவபெருமான் தன் திருவடியில் நந்தியாரின் உண்மையான பக்தியை உணர்ந்தார். அந்த பக்தர் அன்னம் அர்ப்பணித்த நாள் ஐப்பசி மாத பௌர்ணமியாக இருந்தது. சிவபெருமான் இன்றிலிருந்து இதே நாளில் என் எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறட்டும் என்று அருளினார். சிவபெருமான் உலகிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவளித்த நாளாக ஐப்பசி மாத பௌர்ணமி கருதப்படுகிறது. அந்த நாளில் வீட்டில் தீபம் ஏற்றி எளியவர் ஒருவருக்காவது உணவு கொடுப்பது அன்னாபிஷேகத்தின் உண்மையான அர்த்தம். அந்நாளில் செய்யப்படும் அன்னாபிஷேகத்தின் பலன்கள் பாவ நிவிர்த்தி, மன அமைதி, உடல் ஆரோக்கியம், குடும்ப வளம் இவைகள் சிவனின் அருளாக கிடைக்கும். கோவிலில் அந்த காட்சியை பார்ப்பது, தியானம் செய்வது மிகுந்த புண்ணியம் தரும். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.